ஆபிரகாம் டேவிட் ஜான் வந்திருக்காங்க. கடந்த நாட்கள் முழுவதும் இந்தியா ட்ரிப்பு போயிருந்தாங்க. இந்தியா போயிட்டு வந்து முந்தா நாள் தான் வந்திருந்தாங்க. நம்முடைய அழைப்பை ஏற்று உடனே டிராவல் செய்து இந்த வாரம் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்த மாதிரி பிரதர் அசிஞ்சகுமார் அங்கிள் வந்திருக்காங்க. ட்ராவலில் இருந்தாங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. நம்மளுக்கு ஈவினிங் சர்வீஸில் கலந்து கொள்வாங்க. இப்பொழுது நம்ம நேரத்தை நம்ம எடுக்க போகிறது கிடையாது. இப்பொழுது எல்லாரும் எழுதி நின்று கைகளை தட்டும் போது பிரதர் வந்ததாக எல்லாரும் எழுதி நின்று கைகளை தட்டி வரவேற்போமா? நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களோடு கலந்து கொள்ளும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. வாங்க ஜெபம் செய்யலாம். கடைசிலும் மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே இந்த அருமையான நல்ல மாலை காய் நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் போதும் தேவ ஆவியானவர் தாமே எங்களோடு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நாங்கள் எதற்காய் பிடித்துக் கொள்ளப்பட்டோம், எதற்காய் இந்த சபையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம், எதற்காய் ஒரு சரீரமாய் இந்த பட்டணத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ எங்களுக்கு நல்ல வெளிப்பாடுகளை ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அதாவது நம்மளை எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் இந்த பட்டணத்தில் கூட்டு வைத்து ஒரு சபையாக ஆண்டவர் இணைத்து வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ உங்களை யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் இந்த சபைக்கு வந்திருக்கலாம். ஆனால் சபை என்பது புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அது சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டாலும் சபையை குறித்து சொல்லும்போது ஒரு தோட்டம், அப்படி நிறைய உருவகங்கள் கொடுக்கப்படுகிறது, பிக்சர் இமேஜ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஒரு தன்னிச்சையான ஒரு தனித்துவமான பிக்சர் கொடுப்பது என்னன்னா, அது சரீரம். சபை என்பது ஒரு சரீரம் என்று சொல்லக்கூடியதாக இதனுடைய காரியத்தை நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். நீங்கள் யோசுவா புஸ்தகம் 3ஆவது அதிகாரத்துக்கு திரும்பி கொள்ளுங்க. நான் பழைய ஏற்பாட்டில் எப்படி பழைய ஏற்பாட்டிற்கான சபைக்கும் புதிய ஏற்பாட்டிற்கான ஒரு சபைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சரியா? அதாவது யோசுவாவில் தேடி நிறைய பேர் தேடிய பரவாயில்ல. அதாவது இப்போ மோசே இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்துக்கிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வர்றார். மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது லா அண்ட் த ப்ராஃபட்ஸ், நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் சொல்லுவது பழைய ஏற்பாட்டை குறிக்கக்கூடியது. நீங்கள் வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா த லா அண்ட் த ப்ராஃபட்ஸ், மத்தேயு 11:11 கர்த்தராகிய இயேசு சொல்லும்போது நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் யோவான் வரை வழங்கி வந்தது. அப்போ பழைய ஏற்பாடை சொல்லும்போது எல்லாருமே அவங்க குறிப்பிடுவது லா அண்ட் த ப்ராஃபட்ஸ். இந்த லா, நியாயப்பிரமாணங்கள் என்று சொல்வது என்னன்னா, மோசே கொடுத்த முதல் 5 ஆகமங்கள். மோசே தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய உன்னதமான தலைவர், யூதர்களால் மதிக்கப்படக்கூடியவர். அவர் இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்திலிருந்து வனாந்தர பாதை வழியாக கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். அவர்கள் முதல்ல வரும்போது அவங்க முதல்ல வரக்கூடிய என்கவுண்டர் என்ன பார்க்குறோம், யாத்திராகமம் 14ஆவது அதிகாரத்தில் ஒரு சிவந்த சமுத்திரத்தை பார்க்குறோம். நான் முதல்ல இந்த கதை சொல்லிகிட்டே வந்துடுறேன். நீங்கள் யோசிக்க 3ஆவது அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் பிற வீட்டில் இருப்பீங்க. சரியா? இந்த யாத்திராகமம் 14ஆவது அதிகாரத்தில் வரும்போது 2 மலை, இந்த பக்கம் மலை, முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி எகிப்தியரின் சேனை. இப்போ அங்கே வரும்போது முன்னாடி சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகணும். மக்கள் எல்லாம் அழுகும்போது இப்போ தேவநாயகி கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் கையில் இருக்க கோலை நீ தூக்கி பிடி அப்படின்னு சொன்னவொன்னே மோசே அந்த கோலை தூக்கி பிடிச்ச உடனே கர்த்தர்கிட்ட கீழ் திசை காற்று அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறது. மக்கள் எல்லாம் நடந்து போயிடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் மோசே கீழாக போகிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அந்த காரியத்தை பார்த்துருப்பீங்கன்னு ஒரு நிமிஷம் உங்கள் கண்களுக்குள்ளே கொண்டு வாங்க. எப்படி உங்களுடைய கற்பனைகளை கொண்டு வாங்க. இப்போ நான் தான் மோசேன்னு வச்ச சும்மா ஒரு இதுக்கு
இப்போ நான் அப்படி தூக்கி பிடிச்ச உடனே அப்படியே சமுத்திரம் பழக்குது, நீங்கள் இந்த வழியெல்லாம் போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க? எப்பா இவர் எவ்வளோ பெரிய ஆளு பாருடா, மோசே கோலை தூக்கி பிடிச்சாரு, சமுத்திரம் பழந்துருச்சு, பயங்கரமான ஆள். இப்படி தான் வந்தாங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் வனாந்திர பாதையில் காதேஷ் பர்னியாவிலிருந்து 38 வருஷங்கள் சுற்றி வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்தது என்னன்னா அந்த கர்த்தருடைய கோல். மோசே அந்த கையில் வைத்திருந்ததுன்னா அதுக்கு வந்து தேவனுடைய கோல் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் கையில் கேட்கும்போது உங்ககிட்ட என்ன இருக்குன்னா கோல் இருக்குங்கிறாரு, அதை கீழே போடுங்கிறாரு. அப்போ கர்த்தரை கூப்பிட்டு வரும்போது 3வது அதிகாரம் கடைசியிலே பார்க்கிறோம். 4வது அதிகாரம் மோசே தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டார். அது இப்போ தேவனுடைய கோலாயிடுச்சு. அந்த கோல் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதா, பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ மோசே போயிட்டார். மோசேக்கு பதிலாக யோசுவா வந்தாச்சு. இப்போ யோசுவா 3வது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிங்க. எழுந்திருந்த பின்பு அனைவரும் சீத்திமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து இப்ப என்னன்னா இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வந்தாச்சு. அந்த பக்கம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, நடுவுல ஒரே ஒண்ணுதான் உங்களுக்கும் இடையில என்ன இருக்கு? யோர்தான் நதி மட்டும்தான் இருக்கு. இந்த யோர்தான் நதி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல 15வது வசனம் பார்த்தீங்கன்னா, யோர்தான் நதி இது அறுவடை காலமாக இருந்ததுனால் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க 16வது வசனம் வாசிச்சீங்கன்னா, இது மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய நதி, சமவெளியில போகக்கூடியதுல மேல இருந்து கீழே வரக்கூடிய ஒரு நதி இந்த யோர்தான் நதி. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எருசலேம் வந்து கிட்டத்தட்ட 5000 அடி உயரத்தில் இருக்கு, மிட்சி லெவலை காட்டிலும். எரிகோ வந்து கிட்டத்தட்ட 1500 அடி உயரமாக இருக்கிறது. அதனால் இந்த யோர்தான் நதி வந்து என்ன, மேலிருந்து கீழ் நோக்கி ஓடக்கூடிய அப்படி வரக்கூடிய நதி. அதனால வெள்ளப்பெருக்கு ரொம்ப ஈஸியாக வரக்கூடியது. இப்போ இந்த அறுவடை காலங்கிறதுனால இந்த அறுவடை காலத்தில் வெள்ளப்பெருக்கு போய் கொண்டு இருக்கிறது. இப்போ இவங்க யோர்தான் நதியை கடக்கணும். எப்படி வெள்ளம் கரை கடந்து ஆற்றுல போயிட்டு இருக்கு, இவங்க கரை கடக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் பைபிளை பார்க்கறதுட்டு என்னைய பாருங்க. இப்போ நீங்க அந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா யோசுவாக்கு என்ன சொல்லி இருப்பீங்க? இது கரெக்ட் ரொம்ப சரி. இப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம்? யோசுவா எங்க அந்த கோல்? தலைவரே கோல் எடுத்துட்டு வாங்க, நம்ம கிட்ட தான் கோல் இருக்குல்ல, நம்ம கிட்ட கோல் இருக்கு, கோல் எடுத்துட்டு வாங்க, பிடிங்க. என்ன ஆண்டவர் வந்து நம்முடைய கர்த்தர் வந்து என்ன செவந்தரத்தை வந்து பிரிச்சாரு. இந்த யோர்தானை பிரிக்கிறது பெரிய கஷ்டமான வேலையா? கோல் எடுத்துட்டு வாங்க, 2 பேர் வாங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் போய் தூக்கிட்டு வரேன், நீங்க தூக்கி மட்டும் பிடிங்க, இதானே சொல்லிக்கணும். ஆனா யோசுவா என்ன சொல்றாரு? 9வது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து என்றால், பின்பு யோசுவா அவங்களுக்கு வேற நல்ல மைக் கொடுக்க பிரதர், அதுல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் எமோரியரையும் எபூசரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். இப்ப யோசுவா என்ன சொல்றாரு? இல்லப்பா, இது டிஃபரண்ட் பிளான். இப்ப என்ன திட்டம்? ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு ஆள் வா, 12 பேர் வா, 12 பேர் என்ன பண்ணு, இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கோ.
நீ தூக்கிட்டு போய் தண்ணியில காலை வை, அப்ப தண்ணி நிற்கும். இப்ப யாரெல்லாம் நான் போறேன் பஸ்ன்னு வந்திருப்பாங்க? ஹலோ, யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? யோசுவா மோசே உங்கள்கிட்ட சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாரு மோசே? சொல்லும்போது சொன்னாரு, நான் மோசே கூட இருந்தது போலே உன் கூட இருப்பேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாரு. 1வது அதிகாரத்திலே 3 முறை வாசிக்கிறோமே, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன், நீ தான் வாக்குத்தத்தம் பண்ண பூமி கொண்டு போவன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால மோசே, ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணு ஜோசுவா, நீ கொஞ்சம் சின்ன பையன், மோசே அளவுக்கு இல்லை, நீங்க மோசே அளவுக்கு இல்லை, அந்த பாஸ்ட் அளவுக்கு இல்லை. மோசே பாஸ்ட் கொஞ்சம் பெரிய ஆள், நீங்க கொஞ்சம் சின்னவர். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, இதுதான் கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். இல்லை 12 பேர்ல ஒரு ஆள்னா நம்ம யாராவது ஒருத்தன் இவன் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனை சேர்த்து விட்டுருவோம். எப்படி இருக்குதுலே நல்ல ஆளே அனுப்புவோம். போனாலும் இந்த ஆள் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க, சரி ஏதோ இதை எடுத்து போகணும், சரி உட்காந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னா போடுறாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியால தான் அனுப்புவோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, 12 கோத்திரத்துலயும் ஒரு ஆளை கூட்டுவார். அவங்க 12 பேரும் நீங்க எடுத்துக்கொண்டு அவங்க போய் அவங்களுடைய கால் எப்ப தண்ணிய தொடுதோ அப்போ யோர்தான் நிற்கும். இந்த 12 பேர் பேர் என்ன? எழுதுற. ஹலோ, 12 பேர் பேர் எழுதல. புதிய ஏற்பாட்டில் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய ஆலயத்தில் ஒரு ஆளா, தேவனுடைய சன்னிதானத்தில் ஒரு ஆளா வரணும்னா யூ ஷுட் பி வில்லிங் டு நோபடி. ஹலோ, நான் யார் தெரியுமா அப்படின்னா நீ ஆண்டவரோட இதுல தகுதியே கிடையாது. சபைக்குள்ள வந்து நீ வந்து நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் என் பேரை சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, நான் ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் தான் எல்லாம் சொல்லி there is first we should be willing to be nobody. என் பேரை சொல்லணும், என்னை இது பண்ணணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்றும் இல்லை, நான் சிம்பிள். நீங்கள் இந்த கூட்டெல்லாம் வச்சிருக்கீங்க, நிறைய சிக்கன் பிரியாணிலாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஜேக்கப் வந்து கிடைக்கிறது சொல்கிறாரு, நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன், இந்த பிரதருக்கு நன்றி சொல்கிறேன், அந்த பிரதருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்களே எல்லாம் செஞ்சுருக்கீங்க, உங்கள் பேரை மட்டும் விட்டுட்டாரு மறந்து. அடுத்த வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்களா? ஹலோ, சும்மா பேசுவோம் வாங்க, யோசிங்க, ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு எல்லாரும் பேரையும் சொல்லும்போது எல்லாம் சொல்றாரு, உங்க பேரை மட்டும் சொல்லாம விட்டுறாரு. நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க சும்மா இருந்தாலும் இந்த கரியலி போடுறதுக்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க சர்ச்சில். ஹலோ, ஆமா, எங்க நீங்க எவ்வளோ வேலை கொடுத்தீங்க, உங்க பேரை நானா இருக்க அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா, நீங்கன்னா எப்படித்தான் தாங்குறீங்களோ. சும்மானாலும் இருப்பான், அவர் பாசமா இருந்திருப்பாரு, ஏதோ வேலையில் இருந்தார் மறந்துருப்பாருன்னு இருப்பான். நம்மளும் சும்மா இருக்கிறது இல்லை. நீங்க நான் கட்டு தாங்குறீங்க, நானா இருந்தேன்னா எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு கண்ணீரே வந்துருச்சுங்க. இப்படி எதையாவது ஏற்றி விடுறது யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் தேச மக்கள் பிடிபட்டு போய் பாபிலோன்ல 70 வருஷம் இருந்துட்டு திரும்ப வர்றாங்க. திரும்பி வந்தது 43,260 பேர். கோத்திர வயசு எஸ்ரா புஸ்தகம் 2வது அதிகாரம், நெகமியா 7வது அதிகாரத்துல பேர் முழுவதும் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இந்த 12 பேர் எழுதி வைக்கிறார். ஹலோ, நல்ல கவனிங்க. சும்மா பைபிள் சும்மா 99 வாசிக்கிறது இல்லை, பகுத்தறியக்கூடிய மக்களா இருக்கணும்.
ஐயா, நீ வாக்குத்தத்தம் பண்ண போற பூமிக்கு நீ மக்களை கூட்டு போறதா இருந்தா, நீ இந்த தேவனுடைய சரீரமா இருந்தா, நீ மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கூட்டு போறவனா இருந்தா, முதல்ல you should be willing to be nobody. நான் இல்லைங்க. கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல. யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா, அந்த பழைய மனுஷனை விடுறதே கிடையாது. பழைய மனுஷன் சிலுவையில் அறைஞ்சாலும் அவனை உயிரோட எழுப்பி கொண்டு வந்துட்டே இருக்கிறது. அது ஒண்ணும் கிடையாது. உங்க குடும்பத்திலேயா இருக்கட்டும், சபையிலேயா இருக்கட்டும், இது பெரிய பிரச்சனை. நம்ம அந்த பழைய மனுஷனை விடுறதே இல்லை. நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க, ஆனாலும் சொல்லுவாங்க, எனக்கு பசி வந்துச்சுன்னா நான் கோவப்படுறேன் பிரதர். ஹலோ, எங்க வசனம் இருக்கு? நான் கோபத்தில் ஏதோ சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. எப்பா, நீ சொல்லிட்ட, கேட்டது நாங்க இல்ல. வார்த்தை எவ்வளவு கஷ்டமான வார்த்தை. ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க அழுவாங்க, அண்ணே எல்லாம் செய்வாருனே, ஆனா வார்த்தையில் அப்படியே கொன்றுவாருனே. அது எப்படி தெரியுமா அண்ணே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லுவீங்களே, ஒரு பிரசங்கத்தை சொன்னீங்கன்னா அது எனக்கு நல்லா பொருந்தினேன். என்ன, ஒரு இலையை போட்டு இந்த பக்கம் வந்து சிக்கன், இந்த பக்கம் மட்டன், இந்த பக்கம் இறால், இந்த பக்கம் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் போல பீய வச்ச மாதிரி. ஏன்னா வேற வச்சா உங்களுக்கு முதல்ல மறந்துடும், இது சொன்னா மறக்காது. அதுதான் சொல்றேன். ஏன்னா அடுத்து நீங்க பேசும்போது உங்களுக்கு தெரியணும். எல்லாம் செஞ்சுட்டு ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பூரண மனுஷன் எப்படி இருப்பான்? யாக்கோபு 3வது அதிகாரத்தை, தன் நாவை கட்டுப்படுத்துகிறவங்க ஒரு பூரண புருஷன். ஒரு பூரணராக சும்மா இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்க முதல்ல நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்றீங்க, நான் குப்பை, நான் கூலம், ஒண்ணுமே இல்லை, என்னை புழுதியில இருந்து என்னை எடுத்தீங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு நல்ல டயலாக் நல்லா தான் இருக்கு. பக்கத்துல இருக்க உங்களை சொன்னா அது தாங்குதான். நான் போன மாதிரி இந்தியாவுக்கு போயிருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், பிரச்சனை பண்ண. இந்த பக்கம் டியூப் லைட்டு, அன்பளிப்பு ஆசீர்வாதம், மேல ஃபேன் சுத்துது, தாமஸ் சுத்திட்டு இருக்கிறார். அப்புறம் தான் பார்க்குறேன், பெஞ்சில் பார்த்தா பேதரு பெஞ்சு, கிஃப்ட் கொடுத்த ஒரு பேர் பேதரு. நான் பேதரில் உட்காந்துருக்கேன், தாமஸ் ஃபேன் ஆசீர்வாதம் எனக்கு வெளிச்சம் விட்டுட்டு இருக்காரு. நம்மளுக்கு எப்படி பாருங்க, ஒரு டியூப் லைட் போட்டு அது லைட் போடுறதே வெளிச்சம் வர்றதுன்னு தான். அதில் அவ்வளோ பெருசு பேரங்க இருக்கு. நம்ம எப்படி? ஹலோ, நம்ம எப்படி? நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன், வேற யாருக்கும் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பெருமையும் சொல்றோம். எப்படி? நாங்கள் அந்த இதில் வந்து அந்த ஊழியக்காரங்களுக்கு நாங்கள் அந்த ஊரில் சர்ச்சு கட்டி கொடுத்தோம், எங்கள் பேர் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், வேற யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இப்படியே எல்லாருமே சொல்லிடுவாங்க. இது பேச பேரே கொண்டு போ. அதுலேயும் இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூத்த சகோதரர் எல்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க யாருமே இல்லை. தயவு செஞ்சு உங்கள் சர்ச்சில் எல்டராக அவர் சொல்லி எல்லாம் என்னை கூட்டு வர நான் சொல்கிறேன். இது என்னடா அவரை கூட்டு பரிசக்கம் பண்ணி வச்சு கிடைச்ச சர்ச்சில் குழப்பத்தை விட வேண்டியது இல்லை. லூக்கா 15வது அதிகாரத்தில் ஓமானம் பார்க்கணுமா, மூத்த சகோதரர் இளைய சகோதரர், அந்த மொத்த ஓமானமே இளைய சகோதரனை பற்றியே இல்லை. நம்ம தவறுதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா தலைப்பு கெட்ட குமாரன் வச்சதுனால நம்ம எல்லாரும் வந்து கெட்ட குமாரனை தான் பார்க்கறது. அது அந்த அந்த இது வந்து இயேசுக்கு சொன்னது சின்னவனை பற்றியே கிடையாது, அந்த மொத்த கதையும் மூத்த குமாரனை பற்றியது. நீங்கள் யூடியூப் சேனலில் மொத்த பிரசங்கம் பண்ணியிருக்கோம், ஒரு 3-4 மணி நேரம் அந்த பிரசங்கம் இருக்குது. நீங்கள் 5 செய்தி இருக்குது, நீங்கள் தயவு செய்து கேட்டு பாருங்க. அந்த ஓமானம் வந்து கெட்ட குமாரனுக்கு கிடையாது, மூத்த குமாரனுக்கு தான், பரிசேயர்களுக்கு தான் சொல்றாரு. ஏன்னா அவனும் உள்ள வரமாட்டேங்கிறான், மற்றவனையும் உள்ள விட மாட்டேங்கிறான். ஏன்னா இவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான், ஆனா கர்த்தர் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், உள்ள வர மாட்டேங்கிறான். இப்ப நம்ம ஆளுங்கள் அப்படித்தான். சபையில மூத்தவன் வந்திருப்பான், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இரு.
நாங்க முன்னாடி இருந்தே இருக்கோம் தெரியுமா? ஜேக்கப் எங்க வீட்டில் டவுசர் போட்டு இந்த பக்கம் போகும்போது இருந்து நான் கூட இருக்கேன். எப்படி அவர் எங்க ஊருக்கார் தெரியுமில்ல? அதாவது சபையில ஒரு அடையாளம் எப்படி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? நீங்க எங்க ஊர் எங்க? ஓ இலங்கையா? என்ன இலங்கையில என்ன? ஓ இந்தியாவா? அதனால என்ன? ஏன்னா இதனால தயவுசெய்து இலங்கையில் இருக்கிறவங்க இந்தியாக்காரனை பார்த்து வடக்கத்தியானான்பா, யாழ்ப்பாணத்தில் உள்ளவனை பார்த்து கொழும்புல இருக்க வடக்கத்தியான்பா, அதுக்கு மேலே மலையில் இருக்க நீ மலையாளாம்பா. சரி இந்தியாவுக்கு வந்தாச்சு, நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோம்னா நீங்கள் எங்கே? ஓகே நம்மெல்லாம் மதுரை நம்மெல்லாம் ஓ நாங்கள்லாம் வேலூருக்காரங்க, பிரியாணி ஆளுங்க. ஓகே நாங்கள் சவுத்து எங்கே? நாகர்கோவில். அப்போ கொஞ்சம் அப்படி நாகர்கோவில் இல்லை திருநெல்வேலின்னு நீங்கள் எந்த ஊர், அதாவது எந்த ஊருன்னு முதல்ல கேட்பாரு. என்ன கேட்க வர்றாரோ நீங்கள் என்ன ஜாதிங்கிறத இப்படி கேட்பாரு. என்ன ஊர், ஊரில் எந்த சர்ச்சு, அதுலேயும் கண்டுபிடிக்க முடியலன்னா குளத்துக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா, எப்படி நாங்கள் யார் விவரமான ஆளுங்க கண்டுபிடிக்கிறோமா? உனக்கு கிறிஸ்தவங்கிற அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளம் இருந்தாலும் உனக்கு ஐயோ. கிறிஸ்தவன்கிற ஒரு அடையாளம் தான் இருக்கணும். நீங்க சபைக்குள்ள வரும்போது நான் கிறிஸ்தவன், கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார்ங்கிற தவிர எந்த அடையாளம் இல்லை. அதுதான் கர்த்தருடைய ஆலயம். இந்த 12 பேருக்கு பேர் இல்லை, சரியா? அடுத்து வாருங்க. இந்த 12 பேரையும் ஒன்னா சேர்த்தது எது? உடன்படிக்கை பற்றி. அவர் ஏ லெவல் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். டக்குன்னு பதில் இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கேள்வியும் அவர் தான் டகால் பதில் சொல்றாரு. 12 பேரையும் இணைத்தது எது? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி என்ன? கர்த்தருடைய பிரசன்னம். நீங்க சபைக்கு வருவதற்கு முக்கிய காரணம் கர்த்தரா இருக்கணுமே தவிர வேற எதுவும் இருக்காது. நீங்க வேற என்ன காரணத்துக்காவது சபையில வந்து சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வழியில வந்திருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சபைக்கு வந்தவனே அப்படித்தானே வந்தான். அப்பந்திங்கவும் மீட்டிங்கும் தான் வந்தான். ஏதோ சாப்பிட்றதுக்கு வந்தா ஏதோ ஒரு வகையில் நீங்க சபைக்கு வந்திருக்கலாம். ஆனா இதுல இணைந்து இருப்பதற்கு ஒரே காரணம் என்ன இருக்கணும்னா, நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தினால கர்த்தருடைய காரியத்தினால இணைக்கப்பட்டிருக்கணுமே ஒழிய வேற எந்த ஒரு காரியத்தில் இணைக்கப்பட்டிருக்கூடாது. வேற எந்த ஒரு காரியத்தில் இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நீங்க போயிடுவீங்க. இது போறதை பத்தி பிரச்சனை இல்லை, உங்க நோக்கத்தையும் இழந்து போயிருவீங்க. சபையில எதற்காக இணைக்கப்பட்டதுங்கிறது நீங்க செய்ய மாட்டீங்க, உங்க வேலையை செய்ய மாட்டீங்க. அவங்க செய்யட்டும். போன வாரம் நாங்கள் பண்ணோம்ல, எப்படி பண்றாங்க பார்ப்போம். எனக்கு இது இல்லாமல் என்னைய பார்த்துட்டு இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு. முதல்ல இணைக்கப்பட்டது கர்த்தரோடு. அந்த உடன்படிக்கை பட்டியல் என்ன இருந்துச்சு? முதல்ல 10 கட்டளைகள். அப்ப நீங்க இணைக்கப்படுவதற்கு முக்கிய நோக்கம் தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த சபையில இணைக்கணுமே ஒழிய வேற எந்த ஒரு இணைப்புல இருந்தாலுமே அது வீணான இணைப்பாக போயிடும். அது ஒன்றும் இல்லாமல் விழிச்சு போயிடும். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சபையில நீங்க இணைக்கப்பட்டிருக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தினால, கர்த்தருடைய வார்த்தையினால நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் கிறிஸ்தவன், வேற அடையாளம் எனக்கு எதுவுமே இல்லை. என்னைய பத்தி கவலை இல்லை, என் பேரை பத்தி கவலை இல்லை. நாங்கள்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரே நோக்கம், அது கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய வசனமும் தான். அதுதான் இருக்கணுடைய வேற எந்த ஒரு காரியத்தையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க மற்றவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஓய்வுக்குள்ள போய் சேர முடியும். இஸ்ரவேல் தேச மக்கள் போறதுக்கு இவங்க போய் அங்க போய் அவங்களுடைய காலை வைக்கிறதுக்கு தான். அப்போ 10 பேர் 12 பேரை சேர்ந்து அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தினால இணைக்கப்பட்டிருக்கணும், தேவனுடைய வார்த்தையினால இணைக்கப்பட்டிருக்கணும். மூன்றாவதா
தேவனுடைய தாசன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மனுஷனுக்கு இல்லை. இன்றைக்கு நிறைய மனுஷ பயம் இருக்கு. எப்படி எங்க சச்சத்துக்கு வேற எந்த சர்ச்சுக்கு போனாலும் அவ்வளவுதான், பார்த்துக்கோ. நீ வேற எதுக்காவது பண்ணேன்னா அவ்வளவுதான் உனக்கு. நீ எங்க சர்ச்சை என்ன பகிச்சுட்டு என்னைய பகிச்சுட்டு போனேன்னா அவ்வளவுதான், உனக்கு சாபம் வந்துடும். இப்படியெல்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நிறைய பயமுறுத்துறவங்க இருக்காங்க. அது இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்திற்கு கீழ்ப்படி. எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் அதிகாரம் எது தெரியுமா இருக்கு? வேத வசனத்துல தான் இருக்கு. இந்த வேத வசனத்தில் இல்லாத ஒரு அதிகாரம் எந்த ஊழியக்காரனும் கிடையாது. அப்ப என்ன? வேத வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களா. இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன், நீங்க எல்லாம் லிவர்பூல்ல இருக்கிறீங்க, சொல்றாரு சரி வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சுவிசேஷ ஊழியம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? எப்ப எத்தனை மணிக்கு சொல்லுங்க, நாங்க எல்லாரும் வந்துடுறோம் குடும்பம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? எல்லாருக்கும் பயம். இவர் கேட்குற கேட்டுக்கு ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா, இல்லை இப்படியே சீரியஸா பார்ப்போம் இது எதுக்கு பிரச்சனை அப்படின்னு பாதி பேர் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அச்சோ சனிக்கிழமையா? ஏமா ஞாயிற்றுக்கிழமைன்னா பரவாயில்ல, சரி ஞாயிற்றுக்கிழமை. அச்சோ ஞாயிற்றுக்கிழமையா? இன்னைக்கு தான் ஒரு வேலை இருக்கு. அது எப்பயுமே அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க போங்க பாஸ்டர், ஆவியில உங்க கூட இருக்கிறேன். ஆவி உன்னை விட்டு போச்சுன்னா உனக்கு என்ன தெரியுமா பேரு? நீ செத்து போயிட்டான்னு இருக்கும். இது சும்மா நிறைய இது கிறிஸ்டியன் டயலாக். ஐ பி வித் யூ இன் ஸ்பிரிட் பாஸ்டர். இது என்னப்பா உன் ஸ்பிரிட் உன்னை விட்டு எப்படி வெளியே வரும்? நம்மகிட்ட எவ்வளவு தெரியுமா கீழ்படுகிறோம்? ரொம்ப ரொம்ப. நம்ம பிள்ளைகிட்ட இருந்து நம்ம பிள்ளைகளை பாருங்களேன், எவ்வளவு கீழ்படுகிறாங்க பிள்ளைங்க. பேரன் சொல்லி பிள்ளையை சொல்லி கூப்பிடுங்க, ஏய் கமிங். அது என்ன ட்ரெயினா? கமிங் சொன்னா வரவே மாட்டான். கமிங் 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 2 minutes. ஏதோ கூப்பிட்டா என்ன பண்றான்? விளையாடிட்டே இருக்கான். 2 minutes 2 minutes. ஐயோ இந்த ஸ்டேஷன் ட்ரெயின் எங்க பார்த்தாலும் இப்படியே இப்படி என்னத்தை தான் பார்ப்பானுங்கன்னு தெரியல, என்னத்தை விளையாடுவானுங்கன்னு தெரியல. போனும் கையுமா எல்லாரும் போனும். இந்த விரலும் பாவம், இந்த விரலே தேஞ்சு வச்சு பாதி பேர். அது இந்த 2 வயசு 3 வயசு பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளை வச்சுட்டு ஏதாவது எந்த பிள்ளையாவது முழுசா ஒரு வீடியோ பார்க்குதுன்னு சொல்லுங்க. 3 வயசு பிள்ளை அது லேச சுற்றி தூக்கி போட்டுது. கவலையே பட மாட்டேங்குது. அவனை தூக்கி கீழே போட்டுது. அது சுத்தக்கூடாது. இப்படி தட்டினவுடனே ஓடணும், பப்பராக கூடாது. நம்மள எங்க கீழ்ப்படுதல் இருக்கு? வீட்டில் கிடையாது, ஸ்கூல்ல கிடையாது, வேற எப்படி சர்ச்சில் மட்டும் வரும்? முதல்ல நம்ம எந்த அளவுக்கு கீழ்படுகிறோம் அதை பார்த்தான பிள்ளைங்க கீழ்படியும். யோவான் 14:15 ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் என்மேல் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கீழ்படிவீர்கள் சொன்னாரு. நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு விட்டுறோம். நம்ம கீழ்படியணும்ல. அப்போ இங்க இந்த 12 பேரும் கீழ்படுகிறாங்க. எந்த அளவு கீழ்படுகிறாங்க? நாங்க செத்தாலும் பரவாயில்லன்னு போறாங்க. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நமக்கு இப்ப பின்னாடி உட்காந்து வாசிக்கனாலும் தெரியுது, அவங்க போய் காலை வச்சுதான் தண்ணி நின்றுச்சுங்கிறதுனால நம்ம தைரியமா பேசுறோம். இப்போ அவங்க முத போய் முன்னாடி 2 பேர் கால் வச்சாங்க, அவங்க 2 பேருக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் காலை வச்சா தண்ணி நிக்குமா நிக்காதான்னு. இப்படி பின்னாடி தெரியும் பார்த்துருப்பான். யோசுவா, ஆதிஸ்வர், பாச, நிஜமாவா? டேய்
நம்பலாமா வேண்டாமா, நம்பலாமா வேண்டாம், யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் தெரிஞ்சு பாருங்களேன். அப்ப என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா ஒரு விசுவாசம் இருக்கும். விசுவாசங்கிறது கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பாருங்கிறது இல்லை, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழக்கூடிய கற்றுக்கொள்ளணும். அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. இப்போ எனக்கு அறிஞர் சிரிச்சு பாருங்க, இந்த 12 பேரும் தாங்கள் யாருன்னு அடையாளம் இல்லாம இருக்க தயாரானாங்க. அவங்க 12 பேரும் இணைக்கப்பட்டது கர்த்தருடைய பிரசன்னத்தினால, இந்த 12 பேரும் இணைக்கப்பட்டது தேவனுடைய வசனத்தினால. இந்த 12 பேரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அதனால மொத்த இஸ்ரவேல் சந்ததி என்ன பண்ணுச்சு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போச்சு. இப்ப நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் மக்களை சேர்க்கணும்னா இப்படிப்பட்ட மக்களா இருந்து ஒரு சபையா இருந்தாதான் நீங்க மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் வைக்க முடியும். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சபையை பத்தி சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் சொல்றது என்ன, சரீரம். சரீரம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னேன். இப்ப சரீரத்தில் என்னன்னா நிறைய அங்கங்கள் இருக்கு இல்லையா? இது கஷ்டமான கேள்வி இல்லை, தயவுசெய்து பதில் சொல்லுது சரியா? இப்ப என் சரீரத்தை பார்த்தா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது? என் தலை தெரியுது, என் முடி தெரியுது, கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது, வாய் தெரியுது, எல்லாம் தெரியுது. இப்ப என் சரீரத்துல முக்கியமான பகுதி என்ன? The most important part of my body என்ன? Heart. Okay. Brain. Eyes. நல்ல கவனிங்க, இந்த சரீரத்துல ஒரு பாட்டு வேலை பார்க்கலைனாலும் நல்ல ஹார்ட் இருந்து கால் நடக்க மாட்டேன்னுச்சுன்னா, கண்ணு பார்க்க மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா, எல்லா வேலை பார்த்து ஹார்ட் இருக்கு அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்க இருக்கிறதுலே ரொம்ப மோசமா, நீ காலையில டாய்லெட் போல 3 நாள் டாய்லெட் போலன்னா நீங்க இங்க வந்துருப்பீங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரீரத்துல எல்லாமே இம்பார்ட்டன்ட். அப்ப என்னன்னா, இந்த சபையில இருக்கிற எல்லாருமே இம்பார்ட்டன்ட். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹலோ, சபையில இருக்கிற எல்லாருமே முக்கியம். நீங்க எல்லாருமே முக்கியமா இருந்தாதான் இந்த சரீரம் மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டன்ட். இதுல யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய நேரம் வந்து சரீரத்துல வந்து முக்கியமானதை மட்டும் வெளியே பார்க்கறத மட்டும் தான் பார்க்கிறோம். சபையில நிறைய ஊழியர்கள் வெளியரங்கமா தெரிகிற ஊழியம் கொஞ்சம் இருக்கு. மியூசிக் போடுறது, பாட்டு பாடுறது, பிரசங்கம் பண்றது, முன்னாடி நின்று செய்யறது, இதெல்லாம் வந்து என்ன வெளியரங்கமா தெரியுது. இப்ப வெளியே தெரியுது அந்த மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க, அது தெரியாது. பின்னாடி திரைமறைவுக்குள்ள இருந்து உட்காந்து பண்றாங்கல்ல, ஒருத்தவங்க வந்து சேரை போட்டாங்க, ஒருத்தவங்க வந்து பவர் பாயிண்ட் போட்டாங்க, ஒருத்தவங்க வந்து செட்டப் பண்ணாங்க, ஒருத்தவங்க வந்து டீ போடுறாங்க, ஒருத்தவங்க வந்து போடுனதுக்கு அப்புறம் கிளீன் பண்றாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியாது. ஆனா அதுவும் முக்கியம். இதை காட்டிலும் அது முக்கியம். ஏன்னா இப்ப கண்ணு தெரியலனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு வச்சு சாப்பிட, ஒரு கண்ணு தெரியலனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள வேலை பார்க்கணும். பின்னாடி உள்ளுக்குள்ள இருக்கிறது, மறைமுகமா இருக்கிறதுலாம் வேலை பார்த்துச்சுன்னா வெளியரங்கமா இருந்து கொஞ்சம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா நம்ம என்ன கொடுக்குறோம்னா இம்பார்ட்டன்ஸ் வெளியரங்கமா தெரியறதுக்கு மாத்திரம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சபையில அது கொடுக்க கூடாது. சபையில வந்து நீங்க வேலை செய்யும் போது நீங்க நான் இதுதான் சொல்லி கொடுப்பேன், சபையில எப்பவுமே யாரும் பார்க்காத வேலையை செஞ்சீங்கன்னா அதுக்கு தான் அதிக ரிவார்டு கர்த்தர். நான் அதனாலதான் எங்க சபையிலே வந்து ஆள் இல்லாதப்ப போய் நான் முன்னாடியே சேர் எடுத்து போறதுக்கு நான் போவேன். இல்லைன்னா பின்னாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு போடப்போ பசங்க விட மாட்டாங்க. டேய் விடுங்கடா அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சு விடுங்க. நீங்க பாட்டு பாடுறவங்களா இருக்கிறீங்க, பிரசங்கம் பண்றவங்களா இருக்கிறீங்க, இல்லை நீங்க முன்னாடி நின்று வேற பைபிள் வாசிக்கிற இந்த மாதிரி வேலை செய்யறவங்களா இருந்தா உங்களை பார்த்து இங்க உள்ளவங்க பாராட்டினாங்கன்னா உங்களுக்கான வெகுமானம் பூமியிலே முடிஞ்சு போச்சு. இப்போ மத்திய 10வது அதிகாரம் 40வது வசனத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க.
யாராவது பூமியில நீங்க செய்யற காரியத்தை உங்களுக்கு பாராட்டினாங்கன்னா உங்கள் பலனை நீங்கள் இங்கே அடைந்து தீர்ந்தாயிற்று. வசனம் தான் சொல்லுது. ஆனா யாராவது நீங்க செஞ்சு உங்களை பார்க்கலைன்னா அதுக்கு கர்த்தர்ட்ட இருந்து வருமானம் உண்டு. அப்ப பின்னாடி செய்யற வேலைக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நம்ம எப்பவுமே முகத்துக்கு பவுடர் அடிக்கிறது, முகத்துக்கு இது பண்றது இப்படியே பழகிட்டோமா, சர்ச்சுக்கு வந்தாலும் அதே தான் செய்யணும்னு பார்க்கறோம். எப்ப எனக்கு மைக் பிடிக்கிறது, எப்ப எனக்கு மைக் கொடுப்பாங்க? நான் சொல்றது இந்த கரியலி போடுற கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க போய் ஒரு நாள் உங்களை ஒரு ஜெபம் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்க போய் அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க, அக்கா நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்படியே தேவ பிரசன்னத்தை உடனே. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சும்மா தான் போய் பிரச்சனை ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒருவேளை நமக்குள்ள ஏதோ இருக்குன்னு இந்த பாசத்துக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு தான் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போயிருப்பீங்க. ஐயோ என்ன பாட்டு, அப்படியே எனக்கு அப்படியே தரிசனமா வந்துச்சுக்கா அண்ணே, சான்ஸே இல்லைண்ணே, அப்படியே ஐ ஃபெல்ட் சச் எ பிரசன்ஸ் அண்ணே. எதுக்கு? உங்களை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். சிஎஸ் லூயிஸ் ஒரு அருமையாக ஒரு புக் எழுதியிருக்காரு. அது சொல்றாரு, சாத்தான் தான் ஏஜென்டோட வச்சு மீட்டிங் நடத்துறான். ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணலாம், இவன் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறான், ஒன்றும் பிரச்சனை, அந்த பிள்ளையை வச்சு பவுல் லெட்டர் போட சொல்லி சரியாக போய் விழுந்துருவான். அந்த பிள்ளை பயங்கரமாக ஜெபம் பண்ணுறான், ஒன்றும் இல்லை அவனை வச்சு உனக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பி சொல்லி விழுந்துருவான். இப்படியே எல்லாரும் சொல்லும்போது இந்த பாஸ்டர் தான் ரொம்ப மோசம், அவருக்கு தான் நம்ம ஏதாவது செய்யணும்னு. நீ ஒன்றும் கவலையப்படாது, அவரை விளக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே செய்ய வேணாம். என்ன அப்படி சொல்லல, அவர் தானே எப்போ பாரு மணந்திருக்கும் ஜெபம் பண்ணுற பிரசங்கம் பண்ணுறாரு, அவரை மாற்றிட்டா அந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைடா ஒன்றுமே இல்லைடா, அவன் போய் எல்லாம் பண்ணிட்டு போய் அப்படி முழங்கால் போடாமல் பாரு, நீ என்னமா பிரசங்கம் பண்ண நான் காதில் சொல்லி போதும் அங்கேயே விழுந்துருவான். நீ நல்லா கவனிங்களேன், இந்த பாட்டு படிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கனால சர்ச்சில் வர்ற எல்லா சர்ச்சிலையும் பிரச்சனை அவங்கனால தான். இதுக்கு நான் மூல காரணம் என்னன்னு சொல்றேன், கர்த்தருடைய சபையில இதுதான் பிரச்சனை. நானும் நிறைய சர்ச்சுக்கு போயிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் அவ்வளோ சர்ச்சஸில் பிரசங்கம். நீங்கள் சர்ச்சஸில் பிரசங்கம் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்கே பாட்டு பாடுறவங்க மியூசிக் பாடுறாங்க பாருங்களேன், எல்லாரும் தான் அவங்க சப்தத்தை கூட்டணுமா? ஏன்டா நாங்க எங்க காது கேட்கலாமா? எல்லாத்துலயும் யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, நீங்க ஒரு சபையில நீங்க ஒரு அங்கமா இருக்கிறீங்கன்னா, முக்கியமான அங்கம் எல்லாமே முக்கியம். காணப்படுகிற ஊழியம் ஒன்று, காணப்படாத ஊழியம் ஒன்று. அப்ப நான் காணப்படாத ஊழியத்துல நான் செய்யறதுக்கு ஆசைப்படுறேன்னா, இல்ல மற்றவங்க காண்கிற ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா? நீங்க எப்படி? ஒரு நிமிஷம் யோசிக்க. எல்லாரும் பார்க்கும்படி நான் ஊழியம் செய்ய நினைக்கிறேன்னா, இல்ல நான் வந்து யார் பார்த்தாலும் பார்க்காட்டி நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்னு செய்யறீங்களா? இப்போ வர்ஷிப் நடத்துறதுக்கு நான் நீனா போட்டி போட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, முன்னாடி வந்து மைக் பிடிக்கிறதுக்கு நீ நான் இருக்காங்க. எங்க சபையில் அப்படி இல்லை. எங்க சபையில் இன்னும் காஃபி டீ போடுறதுக்கு சண்டை போட்டு வர்றவனு இருக்கு. ஆனால் எனக்கு ரோட்டாவே கொடுக்கல, 3 மாதம் ஆச்சு எனக்கு காஃபி டீ போடுறதுக்கு, எனக்கு ரோட்டாவே கொடுக்கலன்னு சண்டை போட. உங்கள் சர்ச்சில் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. இருக்கணும், அதுதான் சரியான வளர்ச்சி. ஏன்னா எந்த அளவுக்கு நான் முன்னாடி நிற்கிறதுக்கு சண்டை போடணும், அதே அளவுக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்கணும். எனக்கு மட்டும் கூட்டுறதுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் தான் கூட்டுவேன், நான் தான் கிளீன் பண்ணுவேன், நான் தான் கப்பெல்லாம் எடுத்துகிட்டு போவேன், நான் தான் குப்பை எடுத்துகிட்டு போவேன், சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்கணும். அதுதான் சரியான சபையினுடைய வளர்ச்சி. சும்மா வந்து எல்லாம் வந்து அப்படி நீட்டாக வந்தோம் போனோம் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. ஒரு சின்ன அப்படி இப்படி ஒரு சின்ன யாரையாவது ரிசம்பிள் பண்ணேன்னா அதுக்காக குறைச்சிக்காது. இல்லை, எல்லா சபையிலும் ஆள் அப்படி இருக்கு, தெரியாம இருக்கிறாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் சொல்றேன், குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. அப்படி இருந்தால் நீங்க மாறணுங்கிறதுக்காக சொல்றேன்.
சும்மா வர வேண்டியது, வந்தவொடனே உட்கார வேண்டியது, அப்படியே மெசேஜ் கேட்க வேண்டியது, போயிட வேண்டியது. நிறைய பேர் தம்பி கோச்சிக்காரங்க, பிரதர் நீங்களும் கோச்சிக்காதீங்க. நிறைய சர்ச்சில் இப்படி தான், மென் இப்படி தான் உட்காந்து பைபிளே எடுத்து வர மாட்டாங்க, கையை கட்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க, பைபிளே எடுத்து வர மாட்டாங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வர்றீங்க? பைபிளாம் எனக்கு சர்ச்சில் சொல்லி பைபிளாம் சர்ச்சுக்கு வந்தால் வராதுன்னு நீ வேற சர்ச்சு பார்த்துக்கோ அப்படின்னு. சிந்திச்சு பாருங்களேன், ஒரு சபையில் ஒரு ஒரு குடும்பத்தில் யார் ஆவிக்குரிய தகப்பன்? ஒரு தகப்பன், ஒரு ஆண்மகன் தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுக்கறது யாரு? அம்மா. ஏன்? நீ போய் உபாகம் 6வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க. 4வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடு நீ அவர் மேல் அன்பு கூறுவாயாக. இந்த கற்பனையை நீ கை கொண்டு நீ என்ன பண்ணு? இந்த கற்பனைகள் என்ன பண்ணு? உன் நெத்திக்கு நேர எழுதி வை, உன் கையில் வச்சு வை. அதை என்ன பண்ணு? உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. எப்படி? உட்கார்ந்து இருக்கும்போது, எழுந்திருக்கும் போது, நடந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போது, எல்லா நேரத்திலும் உன் பிள்ளைகளுக்கு நீ போதின்னு சொல்லி கொடுத்தது யாருக்கு? தகப்பனுக்கு. கர்த்தருடைய நியமனம் அது. தகப்பனுக்கு சொல்லி கொடுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன யூஸ் பண்றோம்? சகோதரிகள் தான் ராத்திரி படுக்க வைக்க, பைபிள் சொல்லி வாசிப்போம். எனக்கு அருமையானவர், நம்ம தகப்பன் செய்ய வேண்டியது. அப்ப என்னன்னா, ஒரு சபையில நம்ம எல்லாருமே ஒரு அங்கமா, எல்லாரும் we should contribute. நம்ம எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணா, நம்ம எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாதான் நம்ம என்ன தெரியுமா ஆயிடுவோம்? நம்ம ஒரு நல்ல சபையாக இருப்போம். அப்ப நீங்க ஒரு நல்ல சபையாக இருக்கணும்னா எல்லாரும் அவரவருடைய பணியை செய்யணும். அப்படி செஞ்சாதான் சரியா வரும். ஆனா இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? நிறைய பேர் என்னன்னா, நான் கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால நான் பிரிச்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சாலட் இருக்கு இல்லையா, சாலட்ல என்ன பண்ணிடுறோம்? எல்லா காயும் வெட்டி தனித்தனியாக வச்சிடும். குக்கும்பரு இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சிடும். அது சாலட். ஏன்னா என்ன? நான் என்னையை கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சிட்டேன், நான் அப்படின்னு வெட்டிட்டேன், என்னை வெட்டி இப்படி ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூட தன்னை ஒட்டிடுவாங்க. ஆனால் அவங்களால அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியாது. நிறைய பேர் கர்த்தருக்குன்னு தங்களை அர்ப்பணிச்சவங்க, கர்த்தருக்குன்னு வாழ்றவங்க, கர்த்தருக்குன்னு எதையும் செய்யக்கூடியவங்க, ஆனால் அவங்களால மற்றவங்க கூட சேர்ந்து வாழ வைக்க முடியாது. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் தயவு செய்து நீங்களும் மாறணும். எப்படி மாறணும்னா, இப்போ எல்லாம் காயை வெட்டி வச்சு அதை அப்படியே வச்சிருந்தா அது நமக்கு சாம்பாரா மாறுமா? மாறாது. ஒரு சாம்பார் பண்ணணும்னா தண்ணியில வச்சு எல்லா காயும் அள்ளி போட்டு வேக வச்சு பருப்பை போடும்போது என்ன பண்ணுது? தக்காளி அதனுடைய இனிப்பை கொடுக்குது, மிளகா அதனுடைய காரத்தை கொடுக்குது, முருங்கைக்காய் அதனுடைய சத்தை கொடுக்குது, கத்திரிக்காய் அதனுடைய இதை கொடுக்குது. எல்லாம் சேர்ந்து வந்தாதான் அந்த சாம்பாருடைய ருசி. இப்ப சபையிலிருந்து ஒரு சந்தோஷம், சமாதானமான ஒரு ருசி வரணும். இங்க வர்றவங்க ஆஹா, இப்படி ஒரு அன்பு, இப்படி ஒரு கிருபை, இப்படி ஒரு சபையான்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? நீங்க எல்லாரும் ஒருவரோட சேர்ந்து ஒன்னா பண்ணும் போதுதான் அது ருசி உள்ளவரா மாறும், இல்லைன்னா மாறாது. இல்லைன்னா என்ன? நீங்க சாலட் மாதிரி தனித்தனியா இருப்பீங்க. நீங்க உண்மையிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால்தான், நீங்க கர்த்தருக்குன்னு வைராக்கியமா வாழணும்னு விட்டால்தான். ஆனா என்ன, மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? அப்ப என்ன, நான் எனக்கு உண்டானதை விட்டு கொடுத்து மற்றவர்களுக்குரிய காரியங்களை நான் பார்க்கிறேன்னா? பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்கு திருப்புங்க, 3வது 4வது வசனம் வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3, 4 வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் கண்களிலும்
மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். எப்படி? உங்களை காட்டிலும் மற்றவர்களை நீங்க மேன்மையா எண்ணுறீங்களா? ஹலோ, ஒரு நிமிஷம் யோசிங்களேன். உங்களை காட்டிலும் மற்றவங்களை நீங்க மேன்மையா எண்ணுகிறீர்களா? இப்ப இப்படி செஞ்சீங்களேன், முதல்ல ஒரு குடும்ப செட்டிங் வருவோம். ஒரு குடும்ப செட்டிங் வந்தீங்கன்னா, இப்ப கணவன் என்ன நினைக்கிறாரு, மனைவியை பத்தி மேன்மையா நினைக்கிறாரா? கணவன் என்ன சொல்லுவாரு ஒய்ஃபை பத்தி? எப்பா தம்பி என்னடா உன் ஒய்ஃப் எப்படின்னா, அண்ணே அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பேங்க்கு போக தெரியாது, ஒரு டைரக்ஷன் தெரியாது, எத்தனை முறை ஒரே ரோட்டில் வந்தாலும் இந்த ரோடான்னு கேட்பாங்க, ஒன்றுமே தெரியாது என் மனைவி. சரி ரைட்டு. சிஸ்டருக்கு போய் என்னம்மா அவன் புருஷன் எப்படிமா? அண்ணே அந்த மனுஷன் எல்லாரையும் நம்பி ஏமாந்துருவார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நம்பி ஏமாந்து காசு எல்லாம் வீணா போச்சுன்னு அவர் யார் சொன்னாலும் நம்பிடுவாங்க. பிள்ளைகள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்கூலுக்கு போனால் இருந்ததுதான் என் டீச்சருக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சில் பாஸ்டர் பற்றின சொல்கிறீங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா மனைவிக்கு கணவனுக்கு மனைவிக்கு ஒன்று தெரியாது, மனைவி கணவனுக்கு தெரியாது, பிள்ளை பெற்றோருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து வரும்போது சர்ச்சை நடத்துறது எப்படிங்கிறது பாஸ்டர் தவிர்த்து உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்கறதுல தமிழ் ஜனங்கள் அடிச்சுக்கவே முடியாது. எப்போவுமே பாஸ்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையப்பா நீ என்ன நினைக்கிறேன், உங்ககிட்ட ஆலோசனை கேட்டேன்னா நீ சொல்லு ராஜா. இல்லை, விடுறதே இல்லைண்ணா. சம்பந்தமே இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 சிஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, 3ஆவது சிஸ்டர் வருவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு தெரியும் தெரியாது, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது, எங்கே ஆரம்பிச்சீங்கன்னு தெரியாது, எதை பற்றி முடிக்க போறீங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நம்ம தமிழர்களுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் வேறு நம்ம இதில். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சிலர் நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லிடுவேன், அதுக்கு பேர் முட்டாள்னு பைபிள் நீதிமொழிகள். மூடன் தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் பைபிள் தான் சொல்லுது. ஆனால் ஒரு சிலர் அதை பெருமையாக வச்சோம், என் மனசில் போட்டது நான் அப்படியே சொல்லிடுவேன், ஓ வாங்க முட்டாள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது சிஸ்டர், பைபிள் அப்படி தான் சொல்லுது, சொல்ல வேண்டியதான். இப்ப நீங்க யோசிங்க, ஒருவரை காட்டிலும் ஒருவர் மேன்மையானவர். இப்ப நீங்க சர்ச்சில் உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களை காட்டிலும் நீங்க மேன்மையானவர், அவங்க உங்களை காட்டிலும் உங்க மேன்மையானவர் நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க மேன்மையானவர் நினைக்கிறீங்களா? போய் சொன்னாலும் கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. என்ன யோசிச்சு பாருங்க, வசனம் என்ன எவ்வளவு அழகா சொல்லுது பார்த்தீங்களா? நம்மளை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். நம்ம என்றோமா முதல்ல? காரணம் என்னன்னா, ஒன்றையும் பெருமையினாலாவது வாதினாலாவது செய்யாதபடிக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு செல்ஃபிஷ் ப்ரைடு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எவனொருவன் உன்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, லூக்கா 14:25-26 தான் சொல்றாரு, எவனொருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுக்கணும். முதல்ல உங்களை நீங்க வெறுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? we glorify self. நம்மளை குறித்து பெருமை பேசக்கூடிய மக்களா இருக்கிறோம். மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்களாக. அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம் பாருங்களேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்ப என்ன, நீங்க உங்களுக்குரிய காரியங்களை மாத்திரம் பார்க்காம மற்றவங்களுக்குரிய காரியத்தை பார்க்குறீங்களா? ஒரு சபையில நீங்க இருக்கணும்னா, ஒரு சபையில ஒரு அங்கமா இருக்கணும், ஒரு சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கணும், அந்த சரீரம் நல்லபடியா போகணும்னு சொன்னா நீங்க உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக இருக்கணும். இப்போ உடனே ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா?
அண்ணே, இதுக்கு தான் நான் எதுவுமே செய்யறது. இதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு வந்தனா, உட்காந்தனா, கேட்டனா, காணிக்க போட்டனா போயிடுவேன். எதுவும் செய்ய மாட்டேனே, எந்த வேலையும் கிடையாது. நமக்கு இதோட போயிடுச்சுனே, இது எதுக்குன்னே பிரச்சனை. ஒரு நிமிஷம் யோசிங்க. சரீரம் இதான் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, சரியா? நீங்க தான் லெஃப்ட் ஹேண்ட். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இந்த கை இருந்துச்சுன்னு வச்சோங்க. நான் எப்படி சட்டை போடுவேன்? யோசிங்க. இந்த கை நான் வேலையை செய்யாம நான் இப்படி தான் இருப்பேன் இந்த கை டிசைட் பண்ணி இருந்துருச்சுன்னா நான் எப்படி சட்டை போடுவேன்? நான் எப்படி நடப்பேன்? நான் எப்படி வேலை செய்வேன்? யோசிச்சு பாருங்க. எப்படி வேலை செய்வேன்? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஐயா, ஒரு கைதான், ஒரு ஆள் தான், ஒரு சரீரத்துல ஒரு அங்கம் தான். நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா மொத்த சரீரமும் பேரலைஸ் ஆகும். It affects the whole body. ஒரு விரல்ல அடிபட்டுச்சுன்னா மொத்த சரீரத்துக்கும் காய்ச்சல் வருது. எனக்கு அருமையில் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒருத்தருடைய வலி எல்லாருக்கும் தெரியணும், ஒருத்தருடைய வேதனை எல்லாருக்கும் புரியணும். அதே மாதிரி ஒருத்தர் செய்யாத ஒரு காரியம் ஒரு வேலையும் செய்யலைன்னா இந்த மொத்த சரீரமாகிய இந்த சபை, இந்த லிவர்பூல்ல இருக்க இந்த சர்ச்சை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு நீங்க என்னும் செய்ய தேவையில்லை. இந்த சர்ச்சில் உட்கார்ந்து நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தாலே இந்த சரீரத்தை நீங்க கிரிப்பிள் பண்ண முடியும். My brothers, my sisters, please understand. அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. You can be part of this church. இந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கலாம். ஆனா அந்த சரீரத்தில் உங்களுக்கு எதற்காக நீங்க இணைக்கப்பட்டீங்களோ அந்த காரியத்தை செய்யலைன்னா நீங்க இந்த மொத்த சரீரத்தையும் ஒண்ணுமில்லாம பண்ண முடியும். மக்களுக்கு நீங்க நிறைய காரியங்கள் புரியறது இல்லை. அறியாமையில நிறைய பேர் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க. இது யாருக்கு பெரிய செய்ய, யாருக்கு எதிராக செய்யற காரியம் தெரியுமா? தலையாகிய கிறிஸ்துவுக்கு எதிராக செய்வது. வேற யாரும் எந்த மனுஷனுக்கும் இல்லை. This is not against any man. This is not against any organization. This is totally against Christ, who is the head of the church. கிறிஸ்துவுக்கு எதிராக செய்கிற முரட்டாட்டமாக இருப்பது ஒரு சரீரத்தை ஒண்ணுமில்லாம பண்ண வைக்க முடியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அண்ணே, நான் அவ்வளவு முக்கியமானதா? நிச்சயமா நீங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு முக்கியமான ஒவ்வொருத்தரும். நீங்க உங்க வேலையை செய்யலைன்னா இந்த சரீரத்தை ஒண்ணுமில்லாம உங்களால் முடக்க முடியும். இந்த சரீரம் எதற்காக, கிறிஸ்து எதற்காக இந்த சபையை உருவாக்கினாரோ, கிறிஸ்து எதற்காக இந்த ஐக்கியத்தை வச்சாரோ, இந்த ஐக்கியம் பலனற்று போகக்கூடியதா, அதனுடைய திறமைகளை செய்ய வெளிக்கொண்ட முடியாதா, அது என்ன நோக்கத்திற்காக இந்த பட்டணத்தில் உருவாக்கப்பட்டதோ அதை செய்ய விடாம பண்ண முடியும். ஒருத்தரால முடியும். உணர்ந்தவர்களாய், அறிந்தவர்களாய் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை திறங்க. நான் யாரு, எதுக்காக என்ன இந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்தீங்க, என்னுடைய பங்கு என்ன, நான் அந்த சரீரத்தில் கையா, காலா, கண்ணா, மூக்கா, வாயா, என்னுடைய பங்கு என்ன, அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுங்க. வாய் ஒரு வாய் தான், ஒருத்தர் தான் பேச முடியும். ஆனால் சரீரத்தில் நிறைய அங்கம் இருக்கு. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் பேசணுங்கிற காரியத்துக்கு மைக் பிடிக்கணுங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. There are many functions in the body. நிறைய காரியங்கள் இருக்கு. அதில் உங்கள் பங்கு என்னன்னு பார்த்து நீங்கள் அதை செய்யும்போது தான் இந்த சரீரம் எதற்காக கிறிஸ்துவால் இங்கே வைக்கப்பட்டதோ அதனுடைய காரியத்தை செய்து முடிக்க முடியும். இல்லைன்னா செய்து முடிக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடும். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அன்னைக்கு நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள்
கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் எவ்வளவு முக்கியமானவன்னு உங்களுக்கு புரிஞ்சு கொண்டீங்களா? அப்படி புரிந்து கொண்டீங்களா? ஆண்டவரே, இதுவரை நான் அப்படி இல்லை, இதுவரை நான் அப்படி வாழலை, என்னை மன்னியுங்க. இன்னையிலிருந்து நான் இதை உணர்ந்து கொண்டவனாய், அறிந்து கொண்டவனாய், புரிந்து கொண்டவனாய், ஐ எம் வில்லிங் டு பி நோபடி, நான் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி வாழ கற்றுக்கொள்கிறேன். என்னை இணைத்தது கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பிரசன்னமும். நான் கிறிஸ்தவங்கிற ஒரே அடையாளத்தோடு இந்த சபையில் இணைக்கப்பட்டிருக்கேன். அதனால நான் இந்த சரீரத்தில் என்னுடைய பங்கு என்னவோ அதை செய்ய எனக்கு நல்ல கிருபையை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு நான் உமக்கென்று வாழ விரும்புகிறேன், என் பங்கை நான் சரியாக செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது சரியான முறையில் இந்த சபையில் நீங்கள் இணைக்க, இந்த சபை எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதோ அதை நிறைவேற்றக்கூடியதா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இம்மட்டும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்கிறது முக்கியம் இல்லை. You can always make a reset. இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் நிறைய நேரங்களில் தவறி இருக்கேன், இனி நான் அப்படி செய்ய விரும்பலை. இது இந்த லிவர்பூல் பட்டணத்தில் எங்களை எல்லாம் ஒரு அங்கமாக இணைத்து ஒரு சரீரமாக மாற்றி வைத்திருக்கிறீங்க. அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக நான் வாழும்போது ஆண்டவரே என்னால் உமக்கென்று வாழ முடியும். நான் இனி சும்மா இருக்க மாட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை நான் செய்வேன். அருமையான பாடல் வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது: மௌனமாயிராதே, மௌனமாயிராதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிராதே, கர்த்தர் கணக்கு கேட்கும் காலம் வரும், வெறுங்கையாய் அவர் முன் நிற்பாயோ. ரொம்ப ஆழமான வரிகள். நீ கர்த்தரை சந்திக்கும் நாள் வரும், கர்த்தர் கணக்கு கேட்பாரு. அப்ப நீ அவர் முன்னாடி வெறுங்கையா நிற்பாயா? ஆண்டவரே, நான் எனக்கு கொடுத்த தாளந்துகளை எல்லாம் நான் ஒழிச்சு வச்சுட்டேன், நான் புதைச்சி வச்சுட்டேன், நான் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு சரீரத்தில் ஒரு கிட்னி சும்மா இருக்கிறேன், இல்லை ஒரு லிவர் நான் சும்மா இருக்கிறேன், இல்லை ஒரு ஹார்ட் நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லி இருந்தால் அந்த சரீரம் ஜீவனோடு இருக்க முடியுமா? அந்த சரீரம் பலனை செய்ய முடியுமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, நான் இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் இன்றையிலிருந்து உமக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நில்லுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எழுப்பி நிற்கிறாங்கிறக்காக எழுப்பி நிற்காதீங்க. நீங்கள் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு நல்ல தெரிந்தால் என்னோட பேசுவீங்க, எனக்குன்னு ஒரு தாளந்து இருக்குது, நான் அந்த சரீரத்தில் ஒரு முக்கியமானவங்கிறத புரிஞ்சுக்கோங்க, நான் எனக்கானதை நோக்காம மற்றவர்களுக்கானதை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறேன், அதனால நான் இனி சும்மா இருக்க மாட்டேன், என்னுடைய நோக்கம் என்ன, வாட் இஸ் மை பர்பஸ் என்பதை உணர்ந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை நான் செயல்படுத்த என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன், இனி நான் மௌனமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு எழுப்பி நிற்பீர்களா? அப்பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு புது கிருபையை கொடுப்பார், புது தாளந்துகளை கொடுப்பார். அப்படி செய்யும்போது நிச்சயமா நீங்க கர்த்தருக்கு ஒரு உகந்த பாத்திரமா இருப்பீங்க. ஆண்டவரே, ஒரு புது கிருபை இவர்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, பழையவெல்லாம் ஆண்டவரே கழுவி நீக்கி சுத்திகரித்து ஒரு புதிய கிருபையினால் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள இவர்களை கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு சரீரமாய் இவர்கள் வாழ, ஆண்டவரே உங்களுடைய நோக்கத்தை இந்த பட்டணத்தில் நிறைவேற்றுகிறதாய் வாழக்கூடிய
ஒரு கிருபையிலே எங்கள் தேவன் வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த வண்ணமாக, ஆண்டவரே நீர் இன்று எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தலையாக கிறிஸ்துவுக்கு ஏதாவது செய்ய ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை உண்மையை நோக்கி பார்த்து உமக்காக வாழ, உமக்காக செய்ய, உமக்காக ஏதாவது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களால் முடிந்த மட்டும் செய்ய எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுத்து நிற்கிற எழுப்பி இருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் நடத்தின தேவன், இனி ஆண்டவரே இவர்களை கொண்டு நீ செய்ய போகிற பெரிய திருவிழுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். அறுவடை காலத்து மௌனமாயிருந்த அறுவடை இழப்பாயே, ஆண்டவர் காலத்து மௌனமாயிருந்த அறுவடை இழப்பாயே, ஆண்டவர் காலத்து மௌனமாயிருந்த ரட்சிப்பு உமக்காக நாங்கள் செய்கிறோம் அப்பா. எது செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் மகிழ்ப்படணும் ஆண்டவரே. அதனால எந்த சிலுவை வந்தாலும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் சகிப்போம் அப்பா. யார் என்ன சொன்னாலும் உமக்காக நாங்கள் செய்வோம் அப்பா. உமக்காக நாங்கள் ஓடுவோம் அப்பா. இந்த ஆண்டவரை அர்ப்பணித்த பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இவர்களை கொண்டு இந்த பகுதியில் ஆண்டவரை ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உமக்காக ஆயத்தம் பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி. வருகிற ஆண்டவரே வெறுங்கையாக வராமல் உமக்காக ஏதாவது செய்தோம் என்ற ஆண்டவரை நம்பிக்கையோடு வர கிருபை செய்யுங்க. எழுந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. இம்மட்டும் நடக்கிற கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய தாசரை ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மிகுதியான பகுதி எல்லாவற்றையும் உடைய கட்டளை வைக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மரணங்களும் ஆமென்.